जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौरभक्त वृंदा श्री सदाम की श्री महाप्रभु की श्री कृष्ण विराज प्रपार की शील प्रभुपाद की शील गुरुदेव की हिताय गौर अभिमानंदे हरि हरि हरे कृष्णा 4:197 படிக்கிறோம். ஐஸ்வர்ய மாதாஜி படிங்க. अयि दिन दयाद्रनाथ है अयि दीन दयाद्रनाथ के मधुरानाथ कदावलोक्य से मधुरानाथ कदावलोक्य से हृदयं त्वत् आलोककाधरम् हृदयं त्वत् आलोककाधरम् दैत्यभ्राम्यदि किं करोम्यहम् यदि किं करोयहम्. படிங்க மாதாஜி. பெருமானே, அதீத கருணை வாய்ந்த எஜமானரே, மதுராவின் நாதரே, நான் எப்போது தங்களை மீண்டும் காண்பேன்? தங்களை காணாததால் எனக்கு சஞ்சலமான இதயம் ஸ்திரமற்றதாகிவிட்டது. பேரன்புக்கு உரியவரே, என்ன செய்வேன் யான்? பொருளுரை. வேதாந்த தத்துவத்தினை முழுமையாக சார்ந்துள்ள கலங்கமற்ற பக்தர்கள் 4 சம்பிரதாயங்களாக தெய்வீக குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். அந்த 4 சம்பிரதாயங்களில் ஸ்ரீ மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தை மாதவேந்திர பூரி ஏற்றிருந்தார். அவர் அந்த சீர பரம்பரையின் வழிமுறையில் சந்நியாசம் ஏற்றிருந்தார். மத்வ ஆச்சாரியரில் தொடங்கி மாதவேந்திர பூரியின் ஆன்மீக குருவான லட்சுமிபதி என்னும் ஆச்சாரியர் வரை மாதிரி அன்பில் பக்தி தொண்டினை உணர்வது என்பது இருக்கவில்லை. மத்வ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ மாதவேந்திர பூரி முதலாக மாதுரிய அன்பின் கருத்தினை அறிமுகப்படுத்தினார். மத்வ ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் இந்த முடிவினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவில் பயணம் மேற்கொண்டிருந்த போது மத்வ ஆச்சாரிய சம்பிரதாயத்தை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டிய கிட்ட வந்து படிங்க. கேட்க மாட்டேங்க, விட்டு விட்டு கேக்குது. பின்னால போய் படிக்காதீங்க, கிட்ட வந்து படிங்க. தத்துவவாதிகளை சந்தித்த போது வெளிப்படுத்தினார். கிருஷ்ண விருந்தாவனத்தை விட்டு விலகி மதுராவின் ராஜ்யத்தை ஏற்ற போது பிரிவின் பரவச உணர்ச்சிகளினால் உந்தப்பட்ட ஸ்ரீமதி ராதாராணி பிரிவில் எவ்வாறு கிருஷ்ணரை நேசிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தினாள். பிரி உணர்ச்சியில் செய்யப்படும் அந்த பக்தி தொண்டே இந்த ஸ்லோகத்தின் மையமாகும். பிரி உணர்ச்சியில் செய்யப்படும் வழிபாடு கௌதீக மாத்வ சம்பிரதாயத்தினால் பக்தி தொண்டினை உன்னத நிலையாக கருதப்படுகிறது. இக்கருத்தின்படி ஒரு பக்தன் தன்னை மிகவும் தாழ்ந்தவனாகவும் பகவானால் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் எண்ணுகிறான். அதனால் அவன் பகவானை தீன தயாதரநாதா என்று மாதவேந்திர பூரி அழைத்ததை போல் அழைக்கின்றான். அத்தகைய பரவச உணர்ச்சிகள் பக்தி தொண்டின் மிக உயர்ந்த ரூபமாகும். கேட்கல, திருப்பி கேட்கல, தள்ளி போயிட்டீங்க. கிட்ட வாங்க. இல்லைங்க பிரபு, நான் கரெக்டா கேட்கல. போயிட்டு எட்டு விஷயம் தெரியல. சரி, கிட்ட வந்து படிங்க. கேக்குதா பிரபு? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதான் கேட்கலாம், அதனால கேக்குது. கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்று விட்ட காரணத்தினால் ஸ்ரீமதி ராதாராணி பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் தன்னை பின்வருமாறு வெளிப்படுத்தினாள். பிரியநாதரே, உங்களது பிரிவினால் எனது மனம் மிகவும் சஞ்சலம் அடைந்துள்ளது. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள். நான் மிகவும் தாழ்ந்தவர், நீங்கள் மிகவும் கருணை கொண்டவர். எனவே என் மீது கருணை காட்டி நான் தங்களை எப்போது காண்பேன் என்பதை தெரியப்படுத்துங்கள். விருந்தாவனத்தில் உத்தவரை கண்டபோது ஸ்ரீமதி ராதாராணி வெளிப்படுத்திய பரவரச உணர்ச்சிகளை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். மாதவேந்திர பூரியினால் அனுபவிக்கப்பட்ட அதை போன்ற உணர்ச்சிகள் இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே கௌடிய மாத்வ சம்பிரதாயத்தின் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது அவதாரத்தின் போது அனுபவித்த பரவச உணர்ச்சிகள் ஸ்ரீ மாதவேந்திர பூரியிலிருந்து ஈஸ்வர பூரியின் மூலமாக வந்ததாக கூறுகின்றனர்.
கௌடிய மார்க்க சம்பிரதாயத்தின் வழியில் வந்த அனைத்து பக்தர்களும் பக்தி தொண்டின் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டனர். ஓகே மேம், தேங்க்யூ மேடம். வீட்டில் படுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ மாதவேந்திரபுரிலாம் காஞ்சிகள்ல மொத்தம் 5 விதமான ரசங்கள் இருக்கு இல்லையா? எங்க போயிடுச்சு? என்ன மாதாஜி? வீட்டில் படுத்துக்கோங்க. ஸோ 5 விதமான ரசங்கள் இருக்கு. பிருந்தாமராஜ் வீட்டில் படுத்துக்கோங்க. பிருந்தாமராஜ் வீட்டில் படுத்துக்கோங்க. ஸோ 5க்கு போயிட்டாங்க வெளில. 5 விதமான ரசங்கள் இருக்கு. ஓகே, நியூட்ராலிட்டி, என்ன ரசம் அது? சாந்தம், சாந்த ரசம், சக்கிய ரசம், தாசிய ரசம், வாச்சல் ரசம், மாதுரி ரசம். இந்த மாதுரிங்கிறது டாப் மோஸ்ட். இது வந்து மதுவாச்சார பரம்பரையில் மாதவேந்திரபுரி தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஸ்லோகம் அது 3 பேருக்கு தான் அந்த அர்த்தம் தெரியுமா? ராதாராணி, மாதவேந்திரபுரி, சைத்தன்ய மகாபிரபு 3 பேருக்கு தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தெரியும். எந்த ஸ்லோகம்? ஐ தினதயாத்ரநாத ஹே மதுராநாத கதாவலோக்யசே ஹிருதயம் பிரத் ஆலோகாதரம் தைத்ய பிராமியதிகிம் கரோம்யஹம். என்னுடைய இதே வந்து அவ்வளோ தூரம் அர்த்தமாக இருக்கக்கூடிய பார்க்காம கிளர்ச்சி விட்டு இருக்கு. எப்போ நான் அவனையை பார்க்க முடியும், எப்போ பார்க்க முடியும்? அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பாவப்பட்ட இந்த ஜென்மத்தை காட்சி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் செப்பரேஷன்லாம் பாடுறாங்க. இந்த நம்ம எமோஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து அந்த ப்ரேயர் ரிப்பீட் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த எமோஷன் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் டிவோட்டிஸ் தான் வரும். ஓகே, இது வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதவேந்திரபுரி எப்படி இந்த எமோஷனல் இருந்தால் இந்த ஸ்லோகத்தை எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க. அவருடைய உடலை விரும்பும் தருவாயில் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. மீன்ஸ் ஒரு 1 இயர் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 1 இயர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாக இருப்பார் இல்லையா? அப்போ ஃபுல்லாக இந்த ஸ்லோகம் தான் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி. ஓகே, 198. இப்போ யார் 2வது வந்தாங்க? பிருந்தாமராஜ் நீங்கள் வந்தீங்களா? சரோஜமராஜ் படிங்க. 198 படிங்க. அதுக்கடுத்து பிருந்தாமராஜ் படிங்க. ஓகே, ये श्लोका पतिते प्रभो होइला मूचिते, श्लोका पठिते प्रभु हैला मूचिते, प्रेमेते विवशाहज्ञा पतिला भूमिते, ते विवशाहज्ञा पतिला भूमिते. இந்த ஸ்லோகத்தை படித்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உடனடியாக மூர்ச்சையிட்டு நிலத்தில் விழுந்தார். பிரேமையில் மூழ்கி அவர் சுய கட்டுப்பாட்டினை இழந்தார். உடனே அவர் மூச்சிட்டார். ஜெகநாத பார்த்தோன்னே அவருக்கு இது வந்துடுச்சு. அங்கேருந்து பார்த்தோன்னே ஷியாம் சுந்தர் தான் தெரிஞ்சார். அந்த மாதிரி. ஓகே, இந்த ஸ்லோகத்தை படித்தோடனே மூச்சிட்டார். 199, 4வது அத்தியாயம் 199 படிக்கிறோம். ஆஸ்தே பேஸ்தே கோலே கோரி நீல நித்யானந்தா, பேஸ்தே கோலே கரி நீல நித்யானந்த, ரந்தன கரியா தபே உதே கௌரச்சந்திரா, ரந்தன கரியா தபே உதே கௌரச்சந்திர. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரவச அன்பினால் நிலத்தில் விழுந்த போது நித்யானந்த பிரபு உடனடியாக அவரை தமது மடியில் கிடத்தினார். கண்ணீர் மல்க சைத்தன்ய மகாபிரபு மீண்டும் ஆக தொடங்கினார் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் பரவசம். எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார், அந்த பரவசத்திலே இருக்கிறதுனால அவருக்கு வெளியுலகம் என்னன்னே தெரியாது. திடீர்னு சொல்லுவார், திடீர்னு அழுவார். அந்த மாதிரி. ஓகே, प्रेमोन्मादा भयपान्माद प्रेमोन्मादा हैलाउति इति उतदाया इति उतिदाया हैलाउति इति उतदाया हुकारा करये हासे कांडे नाचे गाया हुकारा करये हासे कांडे नाचे गाया. மகாபிரபு பரவச உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியபடி பேரொலியை எழுப்பியவாறு அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார். சில நேரங்களில் அவர் சிரித்தார், சில நேரங்களில் அழுதார், சில நேரங்களில் பாடி ஆடினார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹாசே காண்டே நாச்சே காயா. ஹாசேனா சீக்கிரம். ஹாசே ஹாசே காண்டே கிரை. காண்டே காண்டியா காண்டியா கரெக்டு. அதே ஹாசேனா ஆசியா. ஆசம் ஹரே ரமணிதா அகில் லோகதி ஹாசம் சீக்கிரம் ஜென்டில் ஸ்மை. ஆசம் ஹாசே ஹாசம் ஹாசே காண்டே நாச்சே டான்சஸ். இது வரல சுந்தரவாலா அதுவா சச்சிஜோலாலா ஹரி கீர்த்தனம் நாச்சல ஹே ஹரி கீர்த்தனமே. நாச்சலம் ஆடுறது நினைக்கிறேன். டான்ஸஸ் காயா பாடுறது. ஓகே, இந்த மாதிரி ஆசே காண்டே நாச்சே காயா 4 பரவசங்களும் அவங்க வருது. ஓகே ஓகே. அது 201 பிருந்தாமராஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.
आई दिना बोले भारा भारा आई दिना बोले भरा भरा कंतेना निक्षरे भानी नेत्रे आशुधारा कंडेना निक्षरे वाणी नेत्र आश्राकர சைத்தன்ய மகாபிரபுவினால் முழு ஸ்லோகத்தையும் உச்சரிக்க இயலவில்லை. ஹாய்தினா என்று மட்டும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். அவரால் பேச இயலவில்லை. அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. ஃபுல் ஸ்லோகத்தையும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி சார் ஐதுன்னு சொன்னோடனே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ தூரம் பரவசம், எமோஷன், ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்காது. 202 கம்பஸ்வேதா புலகாஷோ ஸ்தம்ப பைபன்யா கம்பஸ்வேதா பல்காஷ்ரோ ஸ்தம்ப பைபன்யா வைவர்ண்யா निर्वेद विषाद जाड्या गर्भ हर्ष धैन्या निर्वेद विषाद जाड्या गर्भ हर्ष धैन्या உடல் நடுக்கம், வியர்த்தல், ஆனந்த கண்ணீர், கம்பித்தல், மேனி நிறம் வெளுத்தல், விரக்தி, வருத்தம், நினைவிழதல், கர்வம், மகிழ்ச்சி, பணிவு ஆகியவை அனைத்தும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உடலில் காணப்பட்டன. பொருளுரை: சாத்யா என்பது பிரியமானவரின் பிரிவினால் வழங்கக்கூடிய பலமான அதிர்ச்சியினால் நினைவாற்றலை இழக்கும் நிலை என்று பக்தி ரசாமிர்த சிந்துவில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த மனோநிலையில் ஒருவன் லாப நஷ்டத்தை பற்றிய எண்ணங்களையும் கேட்டல், பார்த்தல் மற்றும் இதர எண்ணங்களையும் இழந்து விடுகிறான். இது மயக்கத்தின் ஆரம்ப நிலை தோற்றத்தினை சுட்டி காட்டுகிறது. இந்த மாதிரி நிறைய விதமான பரவச நிலைகள்லாம் இருக்கு. ட்ரம்லிங் இதே நம்ம படிக்கணும்ல. நயனம் கலதஸ்வதாரயா வதனம் கத்கதாருதயா கிரா உலகை நிஷிதமபுகதா தவநாம கிரகணே பவிஷ்யதி. கலம் அஷ்டுதாரையா. இங்கே போன அந்த அஷ்டுதாரையா வருதா பாருங்க. போன அதாவது புலகாஷு அஷ்டுதார் அஷ்டு டியர்ஸ். நயனம் கலஷ அஷ்டுதாரியா வதனம் கத்கதா ருதயாகிரா ருதயாகிரா கத்கதா ருதயாகிரா புலகை நிஷிதம் பபுகதா இப்படி மயிர் பூச்சட்டி நிற்கிறது புலகாஷு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இது கண்ணீர் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் பரவச நிலை. ஓகே, இந்த பக்தி ரசாம்சத்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஜாடியா லாஸ் ஆஃப் மெமரி. ஓகே, மறந்து போயிடுறது. ஓகே, டியூ டு பை சிவியர் ஷாக் டியூ டு செப்பரேஷன் ஃப்ரம் த பிலோ. அந்த மாதிரி 73 படிங்க மாதாஜி. ஏ ஸ்லோகே உகாதிலா பிரேமேன கபாதா ये श्लोके उकाटिला प्रेम कपादा गोपीनाथ सेवक देखे प्रभुर प्रेमनाथ गोपीनाथ सेवक देखे प्रभुर प्रेम नडा. பிரேமையின் கதவினை இந்த ஸ்லோகம் திறக்க கோபிநாதரின் சேவகர்கள் அனைவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் பிரேம நடனத்தை கண்டனர். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரினா எல்லாருமே அதை வந்து டான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஹாஸ்யம் படிக்கிறியா? 204 ரெடி ஆகிட்டியா? இல்லை நடந்து படிக்கிறியா? ஓகே ஓகே, நீ எடுத்துக்கோ. 4.204. ஓகே, நான் இப்போ நோட்டு கூப்பிட்றேன். வச்சுக்கிறியா? எடுத்துக்கிறியா? 204. लोकेरा संगत देखी प्रभुरा भाग्य हैला ताकुरेरा भोग सरी आरती बाजिला. Translation: When many people crowded around Sri Chaitanya Mahaprabhu, he regained his external senses. In the meantime, the offering to the deity had been finished, and there was a resounding arati performed. இவெல்லாம் சுற்றிட்டாங்க சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டு பண்ணுறாங்க. இது எந்த இடத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு? இங்கே தானே இந்த இது ரமணா தானே இருக்கார் இல்லையா? அங்கே பாசியம் சொல்லிட்டு அப்படி பண்ணோன்னா ஆரத்தி இப்போ நடக்குது. ஓகே, அங்கே
மயங்கி வந்துட்டார். இப்போ ஆர்த்தி கோயில் ஆர்த்தி நடக்கு. இந்த அடுத்து சொல்லும்படி தாக்குரே சயன கராஞா பூஜாரி ஹைல பாகிரா प्रभुरा ज्ञानी दिला प्रसाद बालचीरा प्रभुरा आज्ञानी दिला प्रसादे बालचीरा. When the deities were laid down to rest, the priest came out of the temple and offered all 12 pots of sweet rice to Lord Chaitanya Mahaprabhu. எல்லாம் கோபிநாத பிரச்சனை எல்லாம் ஸ்வீட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டார் சைத்தன்ய கையில். ஓகே, ஸ்ரீராதே கி மகாபிரபு படி. श्रीराधे की महाप्रभु आनंद बादिला भक्तगणे कायो कायो आईते कायो जाइते पंचशीर लीला लीला. When all the parts of sweet rice remnants left by Gopinatha were placed before Shri Chaitanya Mahaprabhu, he became very pleased. In order to feed the devotees, he accepted 5 of them. அவர் என்ன பண்ணுறார், 5 அக்செப்ட் பண்ணிக்கிறார், மற்றெல்லாம் அவங்க கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துறாரு. ஓகே, தேங்க்யூ ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ 207 வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभुजी. हरे कृष्णा. हरे कृष्णा सारवी माताजी. हरे कृष्ण प्रभुजी. हरे कृष्ण. ओके, 207 मध्य लीला 207 படிக்கிறோம். शादा शीरा पूजारी के बाहुदिया दिला शादाक्षिरे पूजारी के बाहुदिया दिला पंचजीरा पंचजने वंदिया गैला पंचाक्षर पंचजाने वाटिया काइल वाटिया கைலா. கரெக்டா படிங்க. மீதமிருந்த 7 பானைகள் பூஜாரிகளுக்கு வழங்கப்பட்டன. பின்னர் மகாபிரபு ஏற்றுக்கொண்ட அந்த 5 கீர் பானைகளும் 5 பக்தர்களும் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் அந்த பிரசாதத்தினை ஏற்றனர். எல்லாம் அந்த கீர் பிரசாதம் சாப்பிடுறாங்க. ஓகே, 7 பாட்டு அவங்க கொடுத்துறா, பிரிச்சு கொடுத்துறாரு. 5 பாட்டு பிரசாதத்தை சாப்பிடுறாங்க. ஓகே, गोपीनाथ रूपे जदि कर्याचे न भोजना गोपीनाथ रूपे जदि कर्याचे न भोजन भक्ति देखायिते कैला प्रसाद भक्षणा भक्ति देखायिते कैले प्रसादे भक्षण. கோபிநாத விக்கிரகத்தின் உருவில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே ஈரினை சுவைத்து உண்டு விட்டார். இருப்பினும் பக்தி தொண்டினை வெளிப்படுத்தும் பொருட்டு அவர் ஒரு பக்தனாக மீண்டும் அந்த ஈரினை உண்டார். நாம சங்கீர்த்தனே சேயி ராத்திரி குணாயிலா நாம சங்கீர்த்தனே சேயி ராத்திரி கோஞாயிலா मंगलारती देखी प्रभाते चलीला मंगलारती देगी प्रभाते चलीला. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த இரவினை சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டபடி கோவிலில் கழித்தார். காலையில் மங்கள ஆரத்தியை பார்த்துவிட்டு புறப்பட்டார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மங்கள ஆரத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்க, மங்கள ஆரத்தி பார்த்து தான் கிளம்புறாரு. இப்போ நைட் அந்த டெம்பிள் என்கேஜ் சாண்டிங், நைட் ஃபுல்லாக சாண்டிங், காலைல மங்களாரத்தி பார்த்து கிளம்பிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அக்ஷயா மாதாஜி 210. அக்ஷயா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கோபாலா கோபிநாத பூரி கோசாங்கிரா குணா கோபாலா கோபிநாத பூரி கோசாங்கிரா குணா பக்த சங்கே ஸ்ரீமுகே பிரபு கைலா ஆஸ்வாதனா பக்த சங்கே ஸ்ரீமுகே பிரபு கைலா ஆஸ்வாதன. இவ்வாறாக கோபாலர், கோபிநாதர் மற்றும் ஸ்ரீ மாதவேந்திரபுரியின் தெய்வீக குணங்களை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது சொந்த திருவாயினால் சுவைத்தார். இந்த லீலையெல்லாம் சொல்றார். கோபாலன் லீலைகள், கோபிநாத் லீலைகள், பாகவத லீலை எல்லாத்தையும் தன்னுடைய இதனால சொல்றார். அதுதான் அவங்க விவரிச்சிருக்காங்க. ஓகே, ஏதா ஞானே கைலா தோஹார மகிமா
பிரபுர பக்த வாத்சல்ய ஆரா பக்த பிரேம சீமா. பிரபுரா பக்த வாத்சல்ய ஆரா பக்த பிரேம சீமா. இவ்வாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது பக்தர்களிடம் கொண்டிருந்த தெய்வீக பெருமைகளையும் பிரேமியின் அதி உன்னத எல்லையையும் விவரித்துள்ளேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது போகிறாரு. அதான் கடைசியில் வந்துட்டார். ஸ்ரத்தாயுக்தா சுனே ஜி ஜானா. ஸ்ரத்தா ஜுகா ஞான ஹிகா சுனே ஜெயி ஜனா. ஸ்ரீகிருஷ்ண சரணே சேயி பாய பிரேமதனா. ஸ்ரீகிருஷ்ண சரணே சேயி பாய பிரேமதனா. இந்த வர்ணனையை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கேட்பவன் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளின் பிரேமை என்னும் பொக்கிஷத்தை அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு ஸ்லோகம் சொல்லுங்க கடைசி. ஓகே. ஸோ இதை முடிஞ்ச இது வந்து யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பிரேமா கிடைச்சிடும். ஓகே, பிரேமா தனா, பிரேமான்ற செல்வம் கிடைக்கும். ஹீரூபா ரகுநாத பதே ஜராஷா. ஹீரூபா ரகுநாத பதே ஜராஷா. சைத்தன்ய சரிதாமிருத கோஹே கிருஷ்ணதாசா. சைத்தன்ய சரிதாமிருத கஹே கிருஷ்ணதாசா. ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடியில் வேண்டி அவர்களின் கருணையை எப்போதும் விரும்பி தாசனாகிய நான் அவர்களது அடிச்சூடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதத்தினை விளக்குகின்றேன். ஸ்ரீமத் மாதவேந்திரபுரியின் பக்தி தொண்டினை விளக்க உண்டக்கூடிய இந்த சைத்தன்ய சரிதாமிருதம் மத்திய லீலை 4வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸோ முடியுமோ என்ன பண்ணார்? க்ளோரிஃபை பண்ணார். ஓகே, இந்த மாதிரி அவர் க்ளோரிஃபை பண்ணி முடிச்சிட்டார். மரங்கள் அமைப்பிச்சுட்டே முடிக்கிறார். ஓகே, இப்போ சாப்டர் 5 போகிறோம். ஆர்வம் பிரபு உங்கள்கிட்ட புக் கிடையாதுல்ல? இல்லைங்க பிரபு. சரி, கேட்டே இருங்க. தேங்க்யூ மேடம். சாதனை படிக்கிறியா? இந்த இது சாப்டர் 5 ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் சாட்சி கோபாலம். அடுத்த பாஸ்ட் டைம். Chapter 5 Activities of Sakshi Gopal. Sri Bhaktivinoda Thakura gives the following summary of the 5th chapter in his Amrita Pravaha Bhashya. After crossing through the Yajapura, Sri Chaitanya Mahaprabhu reached the town of Katak and there went to see the temple of Sakshi Gopal. While there, he heard the story of Sakshi Gopal from the mouth of Sri Nityananda. Once there were 2 Brahmanas, one is the elderly and another is the young, who were inhabitants of the place known as Vijayanagara. After touring many places of pilgrimage, the 2 Brahmanas finally reached the Vrindavana. The elderly Brahmana was very satisfied with the service of young Brahmana, and he wanted to offer him his youngest daughter in marriage. The young Brahmana received this promise of his elder before the Gopala deity of Vrindavan. Thus Gopala deity acted as witness. When the 2 Brahmanas returned to Vidyanagara, the younger Brahmana raised the question of this marriage. But the elderly Brahmana, due to obligation to his friends and wife, answered that he could not remember his promise. Because of this, the younger Brahmana returned to Vrindavana and narrated the whole story to Gopalji. Thus, the Gopalji became obliged by young man's devotional service, accompanied him to southern India. Gopalji followed the younger Brahmana, who could hear the tinkling sound of Gopalji's angle bells. When all respectable gentlemen of Vidyanagara were assembled, Gopalji testified to the promise of the elderly Brahmana. Thus the marriage was performed. Later the king of that country constructed the fine temple for Gopala. Afterwards, King Purushotama Deva of Orissa was insulted by the king of Vidyanagara. King of Katakan போட்டுருக்குல்ல? King of Vidyanagara. அப்படியா? King of Katakan போட்டுருக்கு. King of Vidyanagara. அது ஆன்லைன்ல போட்டுருக்கு. Who refused to give him his daughter in marriage and called him the sweeper of Jagannatha. With the help of Lord Jagannatha, King Purushottama Deva fought the king of Vidyanagara. King of Katakan Vidyanagara. Thus he took the charge of both king's daughter and his kingdom as well. At that time, Gopalji became very much obliged by the devotions of the service of King Purushottama Deva was brought to the town of Kataka. Okay.
While hearing this narration, Sri Chaitanya Mahaprabhu visited the temple of Gopala in great ecstasy of love of God. From the Kataka, he went to Bhuvaneshwara and saw the temple of Lord Shiva. In this way, he gradually arrived at the Kamalapura on the bank of Bargi river. He came to the temple of Lord Shiva, where he entrusted his sannyasa stuff to Nityananda Prabhu. However, Nityananda Prabhu broke the stuff into 3 pieces and threw it into the Bargi river at the place known as Adharanala. Become angry at not getting his stuff back, Sri Chaitanya Mahaprabhu left the company of Nityananda Prabhu and went alone to see the Jagannath. அதான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே சாக்ஷி கோபால் வராரு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ஷன். பார்கி ரிவர் போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான ஸ்டோரி. 2 பிராமணர்கள், சவுத் இந்தியன் பிராமணாஸ் 2 பேர் தென்னிந்திய பிராமணர்கள் போகும்போது அவர் வந்து எங்கள் பிராமணர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், எல்டர் பிராமணாக்கு. அதனால் அந்த வயசானவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார். ஐயோ நீங்கள் ப்ராமிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் எங்கள் பிராமணர். கேட்கக்கூடாது. அவர் கேட்க மாட்டார். இல்லை என் மனசு கேட்க மாட்டேங்குது, என் பொண்ணை கொடுக்குறது யார் என்னையை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அவங்க ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு, நான் வந்து ரொம்ப ஏழை, ரொம்ப எங்கள் வேறு இதில் இருக்கும், ஸ்டேட்டஸில் இருக்கும்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார் இல்லை முடியாது, நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ டிடி முன்னால் சொல்லுங்கன்னு சொல்லுவார். டிடி முன்னால் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார், கோபால் டிடி முன்னால். இந்த மாதிரி என் பொண்ணை வந்து இவர் தான் கல்யாணம் பண்ணி தரப்போகிறேன், நீ தான் சாட்சின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுவார். அது டிடி முன்னால் ப்ராமிஸ் பண்ணிட்டாரேன்னு சொல்லி அந்த ஒரு இதனால் வருவார் எங்கள் பிராமணா. அதனால அந்த சின்னவர் வந்து கேட்பார், ஐயோ நீங்கள் வயசானவர் வந்து தவறு பண்ணதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க திட்டம் தீட்டியிருக்காங்க, அந்த குடும்பத்துக்காரங்களுக்காக இவர் வாயை பேசாமல் இருக்கிறாரு, அதனால் இவர் எப்படியாவது விடுவிச்சாகணுன்ற ஒரு அனுதாபத்தில் என்ன பண்ணுவார், வந்து பொண்ணு கேட்க வருவார். அப்போ நிறைய நடக்கும். கடைசியில் கோபாலரே வந்து சாட்சி சொல்வார். அந்த மாதிரி ரெண்டு பிராமணரை விடுவிச்சிருவார். ஏன்னா எல்டர் பிராமணனுடைய மனைவி வந்து தற்கொலை பண்ணிப்பேன் நீங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னு சொல்லுவான். அதனால் அவர் வாயை திறக்க முடியாது. இப்போ கோபாலரே வந்து சொன்னதுனால எல்லாம் பொண்ணை கொடுத்துருவோம். அதே மாதிரி ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி வருது, புருஷம் தேவா. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. இது 2மே நம்ம பார்ப்போம். ஓகே ஒன்று படிக்கலாம். அக்ஷயா மாதாஜி படிச்சுட்டாங்க. ஓகே, மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒன்றா நம்பரு 5.1. பத்யாபம் சலன்ய பிரதிமஸ்வரூபோ பிரம்மண்ய தேவோ ஹி சதா ஹகம்யம் தேகம் யயோ விப்ரக்ருதே அத்புதேஹம் தம் சாட்சி கோபாலம் அஹம் நதோஸ்மி. பிராமணரின் நன்மைக்காக சாட்சி கோபாலராக தோன்றிய முழுமுதற் கடவுளுக்கு பிரம்மண்ய தேவ நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். அவர் 100 நாள்களாக நாடு முழுவதும் நமது சொந்த காலில் நடந்தார். அவரது செயல்கள் அற்புதமானவை. பாருங்க, 1 day through country 100 நாள் வந்திருக்கார். அவருடைய செயல் அற்புதமானவை. ஓகே, ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா, ஜெய நித்யானந்தா, ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய, ஜெய நித்யானந்தா, ஜெய அத்வைத சந்திர, ஜெய கௌர பக்த பிருந்தா, ஜெய அத்வைத சந்திர, ஜெய கௌர பக்த பிருந்தா. எல்லா புகழும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் பகவான் நித்யானந்த பிரபுவுக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஸோ இந்த மாதிரி சொல்ல இன்னொரு சோமர் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுறாரு. நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, அவங்க பக்தர்கள். ஓகே, चलिते चलिते आइला याजपुर ग्रामा, चलिते चलिते आइला याजपुर ग्रामा, वराह ठाकुर देगी करिला प्रणामा, वराह ठाकुर देगी करिला प्रणामा. நடந்து நடந்து
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது குழுவினரும் வைதரணி நதிக்கரையில் அமைந்திருந்த ஜாஜ்புரை அடைந்தனர். அங்கே அவர் வராகதேவரின் கோயிலை தரிசித்து நமது வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணித்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இந்த மாதிரி நடந்தது வரலாம். ஓகே, யாஜபுரம் வரான். ஓகே, யாஜபுரம் சாட்சி கோபால் டெம்பிள். கரெக்டாக அங்கே யாஜபுரம் தான் வித்யாநகர் போயிடுவோம். கரெக்ட். யாஜபுரம் வந்துட்டாங்க இப்போ. ஓகே, அடுத்து படிக்கலாம். 4வது ஸ்லோகம். கலாவதி மாதாஜி 4வது ஸ்லோகம். ஹரே हरे कृष्ण. नित्य गीता कैला प्रेमे बहुतस्तवना நித்யாகீதே கைலே பிரேமே பகதா ஸ்தவனா याजपुरे से धात्री कैला जपना. ஜபுர ஜெய ராத்திரி கரிலா ஜபனா. வராகதேவரின் கோயிலில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கீர்த்தனத்திலும் நடனத்திலும் ஈடுபட்டார். புகழ் மாலையையும் அர்ப்பணித்தார். அந்த இரவினை அவர் அக்கோயிலில் கழித்தார். எப்பயும் மேக்ஸிமம் கோயில் தான் பக்கத்தில் ஏதாவது அந்த மாதிரி இப்படியே கழிச்சிடலாம். ஓகே, கடக்கே ஐலா சாட்சி கோபாலா தேக்கித்தே. அடகே ஆயிலா சாட்சி கோபாலா தேகித்தே. கோபால சௌந்தர்ய தேகி ஹைலா ஆனந்தித்தே. கோபால சௌந்தர்ய தேகி ஹைலா ஆனந்தித்தே. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாட்சி கோபாலருடைய கோயிலை காண்பதற்காக கட்டாக் நகரத்திற்கு சென்றார். அங்கு அவர் கோபால விக்கிரகத்தை கண்டபோது அவரது அழகினால் பேரானந்தம் அடைந்தார். ஸோ கட்டக்கா போகிறார். ஓகே, கட்டாக். ஸோ அங்கே சாட்சி கோபால் பார்த்து ரொம்ப ஆனந்தில் முடிகிறது. ஓகே, பிரேமாவேசே நித்ய கீதா கைலா கட்டக்ஷனா. பிரம்மாவேசே நித்யாகீதே கைலே கதர்ஷனா. ஆவிஸ்தாஹ்ஞா ஹைலா கோபாலஸ்தவனா. ஆவிஸ்தா கைலா கோபாலஸ்தவனா. அங்கு இருந்தபோது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆடல் பாடலில் சிறிது நேரம் ஈடுபட்டார். முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் கோபாலருக்கு பல்வேறு புகழ் மாலையினை அர்ப்பணித்தார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறையா என்ன பண்ணார் அதில் இது வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு அங்கே நிறையா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறாரு. ஓகே, அடுத்தது சரி அங்கே தங்குறாரு ஆக்சுவலி நைட்டு. ஓகே, 7வது உள்ளஸ்வாமி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. 7வது ஸ்லோகம் 5.7. ஓகே. சே ராத்ரி தாஹாரஹி பக்தகன சங்கே. रात्रि दाहाहि भक्तगण संगे. गोपालेरा पूर्वकथा सुने बहुरंगे. गोपालेर पूर्वकथा सुने बहुरंगे. அந்த இரவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபாலரின் கோயிலில் எல்லா பக்தர்களுடன் தங்கினார். அங்கே அவர் சாட்சி கோபாலரின் கதையை பேரானந்தத்துடன் கேட்டார். இப்போ கேட்கிறார். ஓகே, நித்யானந்த பிரபு சொல்லுவாங்க நினைக்கிறது. அழுதம் இருக்கலாம். நித்யானந்த பிரபு சொல்கிறார். ஓகே, போன பாஷையை சத்யானந்த பிரபு சொல்கிறார். இப்போ நித்யானந்த பிரபு சொல்கிறாங்க. ஓகே, சாட்சி கோபால். நித்யானந்த கோஷாங்கி ஜபே தீத பிரமிளா. நித்யானந்த கோஷாங்கி சபே தீர்த்த பிரமிளா. சாட்சி கோபால தேகி பாரே கடக ஆயிலா. சாட்சி கோபால தேகி பரபாரே கடக ஆயிலா. முன்பு நித்யானந்த பிரபு பல்வேறு திருத்தலங்களை தரிசிப்பதற்காக இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்ட போது அவர் சாட்சி கோபாலரை தரிசிக்க கட்டாயத்திற்கும் வந்திருந்தார். ஸோ அதனால் அவர் தெரியும் நிறைய பிளேஸ் இது பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் இது படிங்க. 9வது ஸ்லோகம் படிங்க. சாட்சி கோபாலேரா கதா சுனி லோகமுகே. साक्षी गोपाले रे कदा सुनी लोकमुखे. से कथा कथेन प्रभु सुने महासुखे. से कथा कहेन प्रभु सुने महासुखे. அச்சமயத்தில் நித்யானந்த பிரபு உள்ளூர் மக்களிடமிருந்து சாட்சி கோபாலரின் கதையினை கேட்டிருந்தார். தற்போது அவர் அந்த கதையை மீண்டும் எடுத்துரைக்க ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பேரானந்தத்துடன் அதை கேட்டார். பொருளரே, சாட்சி கோபாலரின் கோயில் குர்தா ரோடு ரயில் நிலையத்திற்கும் ஜெகநாதபுரி ரயில் நிலையத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. விக்கிரகம் தற்போது கட்டாக்கில் இல்லை. ஆனால் நித்யானந்த பிரபு பயணம் செய்த போது விக்கிரகம் அங்குதான் இருந்தார்.
கட்டாக் நகரம் மகாநதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரிசா நகரமாகும். தென்னிந்தியாவின் வித்யா நகரத்திலிருந்து சாட்சி கோபாலர் கொண்டு வரப்பட்ட போது அவர் சிறிது காலம் கட்டாக்கில் வசித்தார். அதன் பின்னர் சிறிது காலம் அவர் ஜெகநாதரின் கோயிலில் இருந்தார். ஜெகநாதரின் கோயிலில் ஜெகநாதருக்கும் சாட்சி கோபாலருக்கும் இடையில் சில பிரச்சனைகள் வந்ததாக தெரிகிறது. அந்த பிரச்சனைகள் பிரேமையின் கழகம் என்று அறியப்படுகிறது. இந்த பிரேமையின் கழகத்தை தீர்ப்பதற்காக ஒரிசாவின் மன்னர் ஜெகநாதபுரியிலிருந்து சுமார் 11 மைல் தொலைவில் ஒரு கிராமத்தை நிறுவினார். சத்தியவாதி என்று அறியப்பட்ட அக்கிராமத்தில் கோபாலர் வைக்கப்பட்டார். அதன் பின்னர் ஒரு புது கோயில் அங்கு எழுப்பப்பட்டது. தற்போது அங்கே சாட்சி கோபால் என்னும் ரயில் நிலையம் உள்ளது. மக்கள் சாட்சி கோபாலரை தரிசிப்பதற்காக சத்தியவாதிக்கு செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது பூரி போனீங்கன்னா நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். ஓகே, பூரி போனோடனே அந்த ஷாரோட பிடிச்சி அங்கே வரும். நல்லா இருக்கும், அருமையான பிளேஸ் இது சாட்சி கோபாலா. இது வந்து என்ன வேலையும் கூட்டு போனான். ஓகே, இது என்னன்னா ராதா காந்தா கூட முதல்ல ஜெகநாத் டெம்பிள் தான் இருப்பாங்க. இதே மாதிரி சாட்சி கோபாலும் அங்கே தான் இருந்திருக்காரு. என்ன சண்டைனா அவங்களுக்கு பிரசாதம் யார் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி சண்டை. கரெக்டா? அவர் இதில் தான் கரெக்டா எடுத்துட்டாரு. எனக்கு பிரசாதம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்புறம் கம்பீரா போயிடுவார். அதே மாதிரி சாட்சி கோபாலுக்கு கோரலாப்பில் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பிரசாதம் தான் இருக்கும். டிஸ்அக்ரிமெண்ட்டு. ஓகே, கோரலாப்பில் ஆமாம். ஸோ அதனால் இவங்க முதல்ல வந்து எங்கே இருந்தாங்கன்னா வித்யாநகர்லேருந்து கட்டாக் வராங்க. கட்டாக்கு தான் நம்ம போகிறோம் இல்லை வரும் இல்லையா, ட்ரெயினில் போகும்போது வரும்னா கட்டாக். அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு இப்போ வந்து ஜெகநாதபுரிலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு டெம்பிள்குள்ளே. அதுக்கப்புறம் சாட்சி கோபால் வந்து இந்த சத்யாவாதி அந்த இடத்துக்கு வரான். இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரெயின் போனோம்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து பூரி போகிறோம்னா நேராக ட்ரெயின் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின் வீக்லி ஒன்ஸ் தான் போகும். மண்டே போகும். ஆக்சுவலாக மண்டே ஈவினிங் கிளம்பிச்சுன்னா அடுத்த நாள் வந்து மண்டே ஈவினிங் தான் கிளம்பி அடுத்த நாள் ஒரு 3 o'clock 4 o'clock போயிடும். 1 day டைம். இது வந்து குர்தா ரோட் ஜங்ஷனில் வந்து ரெமனையன் போடுவாங்க ட்ரெயினை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ட்ரெயின் போகும். சாட்சி கோபால் பக்கத்தில் இப்படி ட்ரெயின் போட்டுருவோம். அப்புறம் போய் ஜெகநாதபுரம் போயிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இது ட்ரெயின். எதுக்காக சொல்கிறேன், சாட்சி கோபால் வந்து அந்த ஸ்டேஷன் இருக்குது இப்போ அங்கே. ஆனால் அங்கே நிற்காது, ட்ரெயின் நிற்காது. இந்த ட்ரெயின் நிற்காது. லோக்கல் ட்ரெயின்லாம் நிற்கும் இந்த மாதிரி. ஓகே, ஆர்மி படிக்கிறியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெகநாதர் யாரையும் உள்ள விட மாட்டார் பிரபு. அவர் தான். ராதாகிருஷ்ணனையும் உள்ள இவங்களையும். ஆமா, ராதாகாந்தி உள்ள. ராதாகாந்தி வந்து இவர் கம்பீரில் இருப்பாரு. அவரையும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு போயிடுவார். அவர் வெளியே போயிடுவார். ஓகே, பூர்வே வித்யாநகரே ராதுயிதா பிராமணா தீர்த்த கரிபாரே துஹே கரிலா கமனா. Formerly at Vidyanagara in South India, were 2 Brahmanas who made a long tour to see different places of pilgrimage. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லா பிளேஸும் பார்க்கலாம்னு சொல்லி ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்போல்லாம் நடந்தால் போகணும். ஓகே, அந்த மாதிரி கயா வாரணாசி பிரயாகா சகலகரியா மதுராதே ஆயிலா துஹே ஆனந்தித கையா. First of all, they visited Gaya, then Kasi, then Prayag. Finally, with great pleasure, they came to Mathura. எல்லா இடத்துக்கு போகலாம். ஓகே, கயா காசி பிரயாக்லாம் எங்கே எவ்வளோ தூரம் நடந்து பாருங்க. சவுத் இந்தியாவில் நடக்குதுன்னா இங்கே கயா இந்த சைடு அப்படி போகும். நடந்தே போகணும். ஓகே, பட ஜாத்ராயா பட தேகே கோவர்தனா द्वादशावन देखी शेषे गेरा वृंदावना. After reaching Mathura, they started visiting the different forests of Vrindavana and came to Govardhana Hills. They visited all 12 forests and at last came to town of Vrindavana. Jai. The 5 forests situated on the eastern side of river Yamuna are Bhadra, Bilva, Yoha, Gandhira and Mahavana.
The seven forests situated on the western side of Yamuna are Madhu, Tala, Mukunda, Bahula, Kamya, Kadira, and Vrindavana. After visiting all these forests, the pilgrims went to a place known as Panchakroshi Vrindavana. Out of the 12 forests, the Vrindavana forest extended from the town of Vrindavana up to Nandagram and Varsana, a distance of 32 miles. Within the Panchakroshi Vrindavana town situated. Vrindavana, Panchakroshi Vrindavana town situated. Okay, Hare Krishna, thank you. ஸோ 12 காடுகளையும் விசிட் பண்ணுறான் பிருந்தாவனம் போகும்போது. ஓகே, இந்த மாதிரி பிருந்தாவனம் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையான பிளேஸ். அதே மாதிரி தான் வந்து நவதீபுக்கு பிருந்தாவனுக்கு வித்தியாசம் கிடையாது. ஓகே, நவதீப் வந்து இறக்க குணம், கம்பேஷன் இருக்குது. ஓகே, பிருந்தாவனில் மாதுரியம். ஓகே, இந்த மாதிரி 13 படிக்கணும். சுதா மாதாஜி 13 படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி படிக்கிறோம். படிங்க. वृंदावने हरे कृष्ण. वृंदावने गोविंदस्थाने महादेवालया. वृंदावने गोविंद स्थाने महादेवालया. से मंदिरे गोपाले महासेवहया. से मंदिर गोपाल रे महासेवहया. பஞ்சக்ரோஷி பிருந்தாவன கிராமத்தில் தற்போது கோவிந்தருடைய கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஒரு மாபெரும் கோயில் இருந்தது. அங்கே கோபாலரின் வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. முதல்ல கோபாலர் இருந்தார், இப்ப கோவிந்தா டெம்பிள். ஓகே ஓகே. கேசிதீதா காலியா ஹிருதாதிகே கைலாஸ்நானா. கேசிதீத காலியே ஹராதி கே கைலாஸ்நானா. श्री गोपाल देखी ताहा करिल विश्रामा. श्री गोपाल देखी ताहा करिल विश्रामा. யமுனை கரையில் உள்ள கேசி படித்துறை, காளிய படித்துறை முதலிய படித்துறைகளில் நீராடிய பின்னர் யாத்ரீகர்கள் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ கோபாலரை தரிசித்தனர். அதன் பின்னர் அவர்கள் அங்கேயே ஓய்வெடுத்தனர். सगेशी घाटा वंशी भाटा द्वद सतानाथ जावा सावा लीला कोइलो श्रीनंद नंदन. जय राधे जय कृष्ण जय वृंदावन. श्री गोविंद गोपीनाथ मदन मोहन. श्याम कुंड राधा कुंड गिरी गोवर्धन. कालिंदी यमुना जय जय महावान. केशी घाटा वंशी भाटा द्वद सतानाथ जावा सावा लीला कोइलो श्रीनंद नंदन. இந்த மாதிரி பாட்டு வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்க்குறான். இந்த ரொம்ப அருமையான பாடல் ஓகே. ஜெயராதே ஜெய கிருஷ்ணா ஜெய பிருந்தாவன். அதில் வந்து இந்த பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருப்பான். கேசி காட்டா வம்சி பாட்டா எல்லாமே, ராலக்கொண்டு ஷியாமகுடி எல்லாமே. ஓகே, இவங்க எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறான். இந்த கோபாலா டெம்பிளில் ரெஸ்ட் எடுக்கிறான். கோபால சௌந்தர்யா துஹாரா மனநீலஹரி. துஹாரா மனநீலஹரி. மனநீலஹரி. सुखपाज्ञा रहे तहा दीन दुई झारी. கோபாலரின் அழகு அவர்களது மனதை கொள்ளை கொண்டது. பேரானந்தத்தினை உணர்ந்த அவர்கள் அங்கேயே 2-4 நாட்கள் தங்கினர். அங்கேயே 2 நாள் நல்லா இருந்துடுறாங்க. ஓகே, அவ்வளோ தூரம் டிடிஎல் மைக்கிட்டாங்க டிடி. ஓகே, இப்போ இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க கடைசி 14. द्वयि विप्रमध्ये एक विप्रा वृद्धप्राया. द्वयि विप्रमध्ये एक विप्रा आरा विप्रा शुभाधरा करेण सहाया. आरा विप्रा शुभाधरा करेण सहाया. இரு பிராமணர்களில் ஒருவர் வயோதிகர், மற்றொருவர் இளைஞர். அந்த இளைஞர் வயோதிகருக்கு உதவி வந்தார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மங்களூர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னும் 17 படிக்கிறோம். 17 படிக்கிறோம். ஓகே. छोटा विप्रा करे सदाताहार सेवना. छोटा विप्र करे सदा ताहार सेवना. ताहार सेवाया विप्रेर तुष्ट हैलमना.
தஹார சேவாய விப்ரரே துஷ்ட ஹைலமனா. உண்மையில் இளம் பிராமணர் முதியவருக்கு எப்பொழுதும் எல்லா விதமான தொண்டுகளையும் புரிந்தார். முதியவர் அவரது தொண்டினால் மிகவும் திருப்தியுற்று ஆனந்தமடைந்தார். ஸோ இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி சேவை பண்ணும்போது பகவான் வந்து ஹாப்பி ஆகிட்டார். இந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவர் பண்ணுறார். இளைய பிராமணர், ஓகே, இளைய பிராமணன் வந்து எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, அவர் பகவான் ஹாப்பி ஆகிடுவார், அதுக்காக தான் பண்ணுறார். ஓகே, 18வது ஸ்லோகம். விப்ரபோலே துமி மோரா பகு சேவா கைலா. விப்ரபலே துமி மோரா பகு சேவா கைலா. சஹாய ஹன்யா மோரே தீர்த்தகராயிலா. சஹாய ஐநா மோரே தீர்த்தகராயிலா. முதியவர் இளையவரிடம் கூறினார், நீங்கள் எனக்கு பலதரப்பட்ட சேவைகளை புரிந்துள்ளீர். பல்வேறு தீர்த்தங்களுக்கு பயணம் செய்வதற்கு நீங்கள் உதவி செய்துள்ளீர். ஸோ அவர் மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது முதியவருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கோம், கயா பிரியாங்கா எல்லாம் சேர்ந்து வந்துட்டோம், நம்ம காசி போட்டாங்க, காசி இதெல்லாம் வந்துட்டோம். இப்போ கடைசியில் மதுரா வந்து இப்போ விருந்தாவனி 12 காலத்தில் பார்த்துட்டோம், இதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. கோபால டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காங்க. விருந்தாவன் தான் லாஸ்ட் ஸ்டாப் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஷேர் பண்ணுறார். புத்ரேயோ பிதராய் சே நாகரே சேவனா. पुत्रेवो पितरा ऐचे न करे सेवनं. तोमार प्रसादे हमीना पाइलामाश्रमा. तोमार प्रसादे हमीना पाइलामाश्रमा. என் சொந்த மகன் கூட இது போன்ற சேவை செய்வதில்லை. உங்களுடைய கருணையினால் இந்த பயணத்தின் போது நான் களைப்படையவே இல்லை அப்படின்றார். பாருங்க, அவர் பையன் வந்து எத்தேஸ்டிக், நாத்திகவாதி. அவன் வந்து இப்படி பௌதிகவாதி, பயங்கர பௌதிகவாதி. இவர் பெரிய பிராமணன், நல்லா விஷ்ணு பக்தர், வைஷ்ணவ பிராமணன். அதனால் என்ன சொல்கிறாரு, பையன் கூட எப்படி ஹெல்ப் பண்ண மாட்டான், பண்ணதில்லை வரையும், நீங்கள் எனக்கு அவ்வளோ தூரம் உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் மனசில் சொல்கிறார். கிருதா கிருதஞாதா ஹயாதமாயா நா கைலே சம்மானா. अतएव त्वमाया हमी दिवा कन्यधाना. மரியாதை செலுத்தாவிடில் நான் நன்றி கெட்டவனாகி விடுவேன். எனவே நான் என் மகளை உங்களுக்கு தானம் அளிப்பதாக உறுதி அளிக்கின்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ கடைசியாக அவர் என்ன சொல்கிறார், இதோட முடிச்சுக்கலாம், நம்ம எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 5.21 பார்க்கணும். ஓகே, கடைசியாக என்ன சொல்கிறார் அவர், இந்த மாதிரி நான் என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த இளைய பிராமணன் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புலாம் பண்ணார், சேவ் பண்ணார். இவ்வளோ பில்கிரிமேஜ் பிளேஸ் கூட்டு போய் அவர் பகவானுக்கு திருப்தி பற்றி தான் பண்ணார். ஆனால் அந்த பகவானே அவருக்கு உள்ளே இருந்து அவருக்கு தூண்டுதல் கொடுக்குறார். யாருக்கு, முதியவருக்கு. இந்த மாதிரி உன் பொண்ணை உனக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஓகே, அதனால் அவர் கோபால டீட்டு முன்னாலே சொல்கிறார், இந்த மாதிரி என் பொண்ணை உனக்கு கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் அவர் மனமும் வந்து கொடுத்தது தான் அது. ஓகே, இவரும் எங்கள் பிராமணம் அப்போ கூட ரிமைண்ட் பண்ணுறார், நீங்கள் வந்து உங்கள் பசங்கள்லாம் உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, நீங்கள் பெரிய பணக்காரன், நாங்கள் பணக்காரங்க இல்லை, அதெல்லாம் சொல்கிறார். இருந்தாலும் அவர் அதை மீறி என் பொண்ணை கொடுக்குறது யார் நான் கேட்கணும், அந்த மாதிரி கொடுத்துருவார். ஆனால் பிற்காலத்தில் நிறைய இஷ்யூ வரும். கடைசியில் அந்த இஷ்யூவெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எங்கள் பிராமணா முதியவருடைய இளையவருடைய அந்த கிருஷ்ண பக்தியை பாதுகாக்கிறதுக்காக சாக்ஷி கோபாலா விக்கிரகம் நடந்து வருவான். ஓகே, இது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது யாரெல்லாம் இந்த சுவாரஸ்யமான பாஷையை கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விக்கிரகம் அர்ச்சா விக்கிரகம் வீட்டில் டிடியை வச்சு ஒர்ஷிப் பண்ணாங்கன்னா வருன்ற நம்பிக்கை வந்துடும். ஓகே, இங்கே டிடி என்ன பண்ணாங்க, பேசுனாங்க, நடந்து கூட வந்தாங்க. அதனால் டிடி ஒர்ஷிப் வந்து பொய் கிடையாதுன்னு சொல்லி பிரபாதர் வந்து இதில் பின்னால் எழுதுவார். ஓகே, நம்ம ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம். 4 நிமிஷம் இருக்குது. ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும்? ஓகே, கேள்விலாம் ஒரு பாயிண்ட் சொல்லலாம், முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். ஓகே, எல்லாரும் சொல்ல முடியாது. ஈஸ்வரி மேலே சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து தயாவை தரிசிச்சாங்க. அதுக்குள்ள வந்து காசி பிரயாகை முதலில் தரிசித்து லாஸ்ட்ல வந்து ஆனந்தத்துடன் மதுராவுக்கு வந்தனாரு. ஆமாம், மதுரை நல்லா நடந்தே வந்துருக்காங்க. ஓகே, ட்ரெயின் கிடையாது, ட்ரெயின் டிக்கெட் கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ யாரெல்லாம் பேசலையே அவங்க பேசலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ பேசாத வந்து ஆர்வம் பிரபு, உங்களுக்கு எது கருத்து இருக்கா? இல்ல பிரபு, நாங்க லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ சாட்சி கோபால் கோவில்ல ஒரு பூஜாரி சொன்னாரு, சவுத் இந்தியன் பிராமின்ஸ் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து போனவங்க தான்.
ஆமாம் கரெக்ட். ஏன்னா காஞ்சிபுரம் நாட்டு அங்கே தான் அந்த இவர் வச்சுருப்பாங்க, அங்கே தான் கரெக்டாக அந்த விநாயகர் தூக்கிட்டு வருவார்ல, அது அதுவும் காஞ்சிபுரம் சொன்னாரா? ஓகே, நான் வந்து தெலுங்கு நினைச்சேன். ஓகே கரெக்ட் கரெக்ட். அப்படி சொன்னாங்கண்ணா, அங்கே உள்ளவங்க சொன்னாங்கண்ணா காஞ்சிபுரம் சொன்னாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா பிரபு? தெரியும் பிரபு. ஓ ஓகே ஓகே, நீங்கள் கேட்டு பேசுவீங்க. சரி ரைட் ஓகே. காஞ்சிபுரம் அரசர் தான். அப்போ வித்யாநகர்ங்கிறது காஞ்சிபுரம் தான். என்ன ஆமாம், வித்யாநகர் அறிவியல் சிறந்தது, அதனால வித்யாநகர்னு வச்சுருக்காங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மைத்திலி மாதாஜி, உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? மைத்திலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எதுவும் இல்லை பிரபுஜி, என்கிட்ட புக் இல்லாத கிடையாது. சரி கேட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த மதிலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சீக்கிரமா வாங்கிடுறேன். வாங்கிடுங்க. இந்த மதிலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பாஸ் டைம் தான். கேட்டே இருந்தால் கூட நம்ம அந்த பகவானுடைய அந்த லீலைகளில் அப்படியே இது பண்ணிடலாம். ஆதியில் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆதியில் ஃபுல்லாக ஃபிலாசபி, மந்திரியில் ஃபுல்லாக பாஸ் டைம்ஸ், அந்திலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக லீலைகள் நிறையா இருக்கும். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. நீரில் பட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி அட்வொகேட் மாதாஜி, நீங்கள் எதுவும் உங்கள் கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரபு சௌத்தன்ய சரிதமிருத்தம் தமிழாக்கம் இருக்குதுங்களா பிரபு? இருக்கே, தமிழாக்கம் இருக்கே. 300 நினைக்கிறேன். ஓகே, அதுவும் பெரிய செட்டு மாதிரி வரும், புக் மாதிரி தான் வரும். நீங்கள் அதை 3300 சாரி 3300. தேங்க்யூ மேடம். 3300 ரூபா. ஓகே, அதுவும் அந்த புக்கு நிறைய புக்கு வரும். ஆக்சுவலாக அது ஒரு 10 புக் கிட்ட வரும். ஓகே, அதை நீங்கள் வண்டியில் வச்சு கொண்டு போய். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ பிருந்தா மாதாஜி, சரோஜ மாதாஜி பேசலாம். பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. கௌடிய மத சம்பிரதாயத்தின் வழியில் அனைத்து பக்தர்களும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரத்தில் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து மாதவேந்திரபுரிக்கும், மாதவேந்திரபுரியிடமிருந்து ஈஸ்வரபுரி மூலமாக வந்ததா நினைச்சு அதை தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கௌடிய மத்திய சம்பிரதாயத்தை பின்பற்றி வராங்க பிரபுஜி. கரெக்டு, அது சம்பிரதாயத்தில் வராங்க. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு அந்த லைனில் வரார், ஈஸ்வரபுரிய சிஷ்யன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, சரோஜ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க யாராவது. மாதாஜி சொல்லட்டும். மாதாஜி. சரி, சரோஜ மாதாஜி சொல்லுங்க. பிரபு ஐதீன தயாத்ரநாத அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. மதுராநாத கதாவதம். அதான் அவர் வந்து அந்த இதோட பாடுறாரு, அந்த பிரிவு துயரத்தோட பாடுறாரு. ஐதன தயாதனா பிரேமை ஜாஸ்தி. புவர், ஐ எம் புவர். தீனானா தீனவச்சலா. தீனானா கீழே, இப்போ புவர் ஏழ்மையான ஆள். ஓகே, எளிமையான ஆள். அந்த மாதிரி அவர் பாவிச்சு என்னுடைய நாத்தனே ஐதனா தயாதநாத்தனே தயாதநாத்த மதுராநாத்த கதாவலகேஷே. மதுராவுக்கு நாத்தன். ஓகே, கதாவலக். எப்போ நான் அவனை பார்க்க போகிறேன் அந்த பிரிவிலே அவர் பாடுறாரு. ஆமாம், கிம் பிராமிது கிம் திருப்பி நான் எப்போ உன்னைய பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏங்குறார். ஓகே, இதில் என்ன முக்கியம்னா நமக்கு அந்த ஏக்கம் தான் வரணும். அந்த ஏக்கம் நமக்கு வராது. நான் டெய்லி இந்த பாடல் பாடிடலாம், ஆனால் அந்த ஏக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகே, அதுதான் பிரச்சனை. அது பிரேமை இருக்கணும் இல்லையா? அதான் நீங்க சொன்னீங்களா, அந்த 3 பேருக்கு தான் புரியும். மாதவேந்திரபுரி, ராதாராணி, சைத்தன்ய மகாபிரபு, உங்களுக்கு தான் புரியுது. நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த ப்ரேயரை ரிப்பீட் பண்ணலாம், அதை மனசில் வச்சு ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு அதான் குரு மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி அழுக வரலேன்னு சொல்லி அழலாம், அப்படி அழுக வரலேன்னு சொல்லி அழுறது, அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படி cry for the cry that I am not able to cry. அந்த மாதிரி அழுகே வரலன்னா எப்படி அழ முடியும் பிரபு? அதான், அப்படி அழுக வரலையே, அழுகே வரலையேன்னு சொல்லி அழணும். அப்படி சொல்லி நம்ம இதை சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு இது பிரேம வர மாட்டேங்குது, எப்படி திருப்பி சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ப்ரேயர் ரிப்பீட் பண்ணது வந்து நல்லது. ஆக்சுவலாக ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நிச்சயமாக கிருஷ்ணர் வந்து அந்த இதை கொடுப்பார். நமக்கு அவ்வளோ தூரம் நமக்கு அந்த கவரிங் மூடப்பட்டிருக்கு, அதனால் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணலாம். ஐதனதயாந்திரநாத்தஹே மதுராநாத்த கதா அவலோக்கியசே ஹதயம் அவலோகாத்திரம் தைத்திய பிராமிதி கிம் கரோமிஹம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதுதான் நான் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. எனக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிச்சது, அதான் மறுபடியும் கேட்டேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ யார் சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ராதாராணி, சைதன்ய மகாபிரபு, மாதவேந்திரபுரி, இவங்க 3 பேரும் பிரேமையில இருந்தாங்க. இவங்க 3 பேரும் மாதுரிய ரசம். மாதுரிய ரசம் கரெக்ட். ஆமாம். இப்ப மாதுரிய ரசத்துல இல்லாம வாசல்ய ரசம், சக்கிய ரசம், இவங்களுக்கு வந்து பின்னாடி பிரேமை வரும்.
இல்ல திருப்பி அப்படி கிடையாது ஆக்சுவலாக. அது எப்படி சொல்கிறாங்களா மாதாஜி, சில எல்லா டிவோட்டிஸுமே அதில் பெர்ஃபெக்ட் ஆகிடுறான்றாங்க. இப்போ தாசிய ரசத்தில் வந்து அனுமான்ஜி இருந்தார் இல்லையா, அவர் மாதிரி வரணும்னு கிடையாது ஆக்சுவலாக, அதிலே அவர் பெர்ஃபெக்ட் ஆகிடார். ஸோ ஒரு சமயம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து இப்படி முன்னேற்றம் கிடையாது, அந்த ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. சில பேர் அவங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வாட்ஸ்அப்லேயே பிரேமில் இருக்கவங்க வாட்ஸ்அப்லேயே இதாகிடுவாங்க, திருப்பி அவங்க மாதிரியத்துக்கு வரணும் முன்னேறணும் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. அதனால் அவங்க அதில் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் யசோதம் ஆகி அந்த மாதிரி அவங்க எப்பயுமே மாதிரியத்துக்கு வரவே மாட்டாங்க. ஓகே, மாதிரிலே 2 இருக்குது, சக்கியா பரக்கியா. சொக்கியாவில் இருக்கவங்க பரக்கியா அது வரதில்லை, அவங்க குயினாகவே இருப்பாங்க, இது துவார குயினில் இருப்பாங்க. பரக்கியாங்க தான் டாப் மோஸ்ட். ஓகே, டாப் மோஸ்ட்னால் அவங்களுடைய இன்டென்சிட்டி அதிகம். இப்போ நண்பனாக இருக்கிறவருடைய இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா, ரொம்ப அன்பு ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பா ஆயிடுவாங்க. ஏன்னா நண்பன் தான் அப்படி, அம்மா அப்பா அப்படியே அவ்வளோ தூரம் அவங்க அஃபெக்ஷன் இருக்கும். ஃப்ரெட்டானிட்டி வந்து டாப் மோஸ்ட் இருக்கும். அஃபெக்ஷன் இருக்கும்போது அது பக்தி ரசாமதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெட்டானிட்டி வந்து எப்படி வரும்னா, ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இதாகும்போது பர்டன் அந்த பேரண்ட்ஸில் வந்துடுவோம். அட்டாச்மெண்ட் அதிகமாகும்போது, அஃபெக்ஷன் அதிகமாகும்போது, அஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேரண்டில் வரும். அப்படியே ஒவ்வொன்றா அந்த எமோஷன் ஆகிற மாதிரி. ஆமாம், அது வந்துடும். ஆனால் அது கிடையாது. நம்ம உடனே இப்போ மாதாஜி கேட்டாங்கல்ல, முன்னேறது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறது கிடையாது. அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது, அஃபெக்ஷன் வந்து சக்கியத்தில் அஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து பேரண்டல். அப்படி தான் போட்டிருக்காங்க. அது வந்து உண்மை. இப்போ வந்து இப்போ கோபால் சக்கியா ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி, கிளம்புங்க. ஹரே கிருஷ்ணா. சக்கியத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அது வந்து அது அதிகமாகும் போது அவங்க வந்து மார்ஷலில் வர சான்ஸ் இருக்கு. ஓகே, பிரபு இப்ப வாசல்ய ரசத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அதுலயே அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆமா, அதுலயே நமக்கு எப்படின்னா, அது வந்து நம்ம யசோதா அம்மா நந்த மகாராஜாவை நம்ம குறிக்கோளா வச்சுட்டு அவங்க அடிசுவடில் நம்ம தொண்டு செஞ்சுட்டே இருக்கோம். அவ்வளோதான். அது வந்து இது கிடையாது. அதில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்டே கிடையாது. இப்போ சில இது எப்போ நம்ம சேச்சுரேஷன் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் முடிஞ்சுதா ஒரு சேச்சுரேஷன், அதுக்கடுத்து செகண்ட் இனிஷியேஷன் வாங்கி ஆகும். செகண்ட் இனிஷியேஷன் அப்படி பார்க்கலாம் ஒரு விதம் இல்லையா. இன்னொரு விதத்தை எப்படி பார்க்கலாம்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் கிரக்ஸு, அதுதான் உண்மையிலே கிரக்ஸு. அதில் நம்ம இதெல்லாம் ஸ்டேஜஸ், நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரசம் தான். அதில் இந்த ரசத்தில் வந்து அவங்க டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க வாட்ஸ்அப்பில். அவ்வளோதான், அவங்களுடைய வடிச்சோடு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதான் எனக்கு புரிஞ்சுது, அதுதான் நான் புக்லேயே படித்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த கொஸ்டின் இருந்தது, எப்படி அது படிப்படியாக முன்னேறுவாங்கன்னா, அப்படி படிப்படியாக முன்னேறது கிடையாது. இதை வந்து அந்த நிலையிலே அவங்க வந்து இதாகிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக அதில் இருந்துருவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சு, 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் சொல்ல முடியல அந்த கிளாஸ் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமோ. அந்த கொடி வைஷ்ணவனுக்கு ठाकुर की शीला प्रभुपाद की गीता गौर प्रेमानंदे. हरि हरि हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. थैंक यू प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण.